சரி. இப்ப நீங்க இருக்கீங்கன்னா, இப்ப ம். நீங்க பிரசன்னம் பாக்குறீங்கன்னா, உங்களுடைய பெயரு, உங்களுடைய வயசு. அது மட்டும் இந்த போதும். 2ம் போதும். ஓகே. இப்போ ஒருவேளை உங்களுக்கு நேர்ல வர முடியல, ம். என்னால நேர்ல வர முடியாது. நான் மதுரையில இருக்கேன், உசிலம்பட்டியில இருக்கேன், வெளிநாட்டுல இருக்கேன். ம். ஃபோன்ல தான் என்னால தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்னா போதும். ஃபோன்லயே நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வயசையும், பேரையும் மட்டும் சொன்னா சொல்லி. போதும். ஓகே. வயசு பேர சொல்லிட்டு நீங்க ஃபோன்ல லைன்ல எனக்கு Google Payல பணத்த போட்டுட்டு, ஆ. ஐயா நான் இந்த மாரி புஷ்ப பிரசன்னம் பார்க்கணும். ம். நான் ஊர்ல இருந்து பேசுறேன். எனக்கு ஃபோன்ல பார்ப்பீங்களான்னா பார்ப்பேன். ஓகே, ஓகே, ஓகே. அது எப்படின்னா, நீங்க வந்து இப்ப சில பேருக்கு ராசி கட்டம்னாலே என்னன்னு தெரியாது. ம். மேஷம், ரிஷபம், மிதுனம்னு இப்படி 12 கட்டங்கள் இருக்கு இல்லையா? ஆமா. ராசி கட்டங்களுடைய பெயர்கள் அவர்களுக்கு சொல்லத் தெரியாது. அப்போ 1ல இருந்து 12 நம்பர். இந்த ஓகே. நம்பர்ல 1ல இருந்து 12க்குள்ள எந்த நம்பர்ல வைக்கணும் எலுமிச்சை பழத்தன்னு கேட்பேன். ம், ம். அவங்க சொல்லுவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் 1ல இருந்து 12க்குள்ள பூவ எதுல வைக்கணும்னு கேட்பேன். அந்த ஓகே. இன்னொரு தடவ சொல்லுவாங்க. இந்த 2யும் வச்சுட்டு உடனே பலன் சொல்லுவேன். ஓ! இந்த பலனானது இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லி முடிச்ச பிறகு இந்த பலன அவங்களுடைய சுய ஜாதகத்துல ஒப்பிட்டு பார்த்தாங்கன்னா, ஒரே மாதிரி இருக்கும். ஓ! ஜாதகத்துக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. இருக்காது. ஒரே மாரி இருக்கும். அப்போ அவங்க ஜாதகத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குதோ, ஆ, அது ஆ. அப்படியே இதுல வரும். சூப்பர்.